ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 55. சீதாதேவியை தேடும் மகத்தான பொறுப்பை ஏத்துண்ட வானரப்படை தென் திசையில் நீண்ட காலமாக தேடிக்கூட எந்த சுவடும் காண முடியாம தவிச்சது. சுக்ரீவன் விதிச்சிருந்த காலக்கெடுவோ முடிஞ்சிடுது. வெறும் கையோடு கிஷ்கிந்தைக்கு போனா என்ன நேருமோ அப்படிங்கிற பயம் ஒத்தர் மனசுலும் இருந்தது. அந்த நேரத்துல அனைவரின் பார்வையும் வாலியின் மகனான அங்கதனை நோக்கி திரும்பித்து. அந்த சமயத்துல ஹனுமன் அங்கதன் கிட்ட ரொம்ப பணிவோட தர்ம நெறியோடு பேசுறார். சுக்ரீவனிடம் பகை மனைப்பான்மை இல்லாம அவரிடம் திரும்பி செல்றதுதான் நல்லது அப்படின்னு எடுத்து சொல்றார். அரசாட்சியும் அதிகாரமும் நிலையற்றவை, ஆனால் தர்மத்தை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறார். சுக்ரீவன் உனக்கு தீங்கு பண்ண மாட்டான். அவர் உன் தந்தையின் தம்பி, உன் நலனையே விரும்புவார். ராமனின் ஆணையை மீறி செயல்பட மாட்டார் அப்படின்னு பலவிதமா அறிவுரைகளை எல்லாம் சொல்றார். அனுமனின் வார்த்தைகள் மரியாதையும் நீதியும் நிறைந்தவை. அவை அங்கதனின் மனத்தை மாற்றும் நோக்கத்தோடு தான் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கதனின் உள்ளத்தில் இருந்த காயம் ஆறவில்லை. அனுமானின் பேச்சை கேட்ட அங்கதன் அமைதியாக பேச ஆரம்பிக்கிறான். வெளிப்படையாக கோபத்தை காட்டல, ஆனால் உள்ளத்தில் இருந்த வேதனையை ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்படுத்துறான். சுக்ரீவனிடம் நிலைத்த மனமும் நேர்மையும் தூய்மையும் கருணையும் தைரியமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். தன் அண்ணனின் மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டவரை எப்படி தர்ம நெறியுள்ளவர் என்று நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறான். வாலி உயிருடன் இருந்த போது குகையின் வாயிலை மூடிவிட்டு அரசை எடுத்துக்கொண்டவரை எப்படி நம்ப முடியும்? ராமபிரானிடம் கொடுத்த வாக்குறுதியையே மறந்து சுகத்தில் மூழ்கியவரை எப்படி நம்ப முடியும்? லக்ஷ்மணனின் கோபத்திற்கு பயந்து மட்டுமே சீதையை தேடச் சொன்னவரிடம் உண்மையான தர்மம் இருக்கு அப்படின்னு எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்துறான். தன்னுடைய அச்சத்தை பத்தியும் சொல்றான். நான் வாலியோட மகன், என் தந்தை சுக்ரீவனின் பகைவர். என்னை மறுபடியும் அரசில் நிலைநிறுத்துவாரா அப்படிங்கிறத நான் எப்படி நம்ப முடியும்? நான் அவருக்கு பகைவரின் மகன். கிஷ்கிந்தைக்கு திரும்பினால் உயிருடன் இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்றான். அரசியல் காரணமாக என்னை சிறையில் அடைக்கலாம் அல்லது மறைமுகமாக கொல்லக்கூட செய்யலாம். இத்தகைய அவமானமான வாழ்க்கையை விட இங்கேயே உயிரை விடுவது நல்லதாச்சே அப்படின்னு சொல்றான். அதற்கு பிறகு அனைவரையும் பார்த்து, நான் இனி கிஷ்கிந்தைக்கு வரமாட்டேன். இங்கேயே உண்ணாவிரதம் இருந்து உயிரை விடுவேன். இதுதான் எனக்கு சிறந்த வழி அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றான். இவ்வளவு துயரத்திலும் கூட அவன் தன் மரியாதையை மறக்கவில்லை. முதலில் ராமபிரானையும் லக்ஷ்மணரையும் என் சார்பாக வணங்குங்கள். பின்னர் சுக்ரீவனிடமும் என் வணக்கத்தை சொல்லுங்கள். அவர் நலமாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். அதோடு தாயான தாரைய மனசுல நினைச்சுக்கிறான். என் தாயிடம் ஆறுதல் சொல்லுங்கள். அவள் என்னை அளவில்லாமல் நெசிக்கிறாள். நான் இறந்து விட்டேன் அப்படின்னு கேட்டா அவளும் உயிரோடு இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லும் போது அவன் கண்கள்லேருந்து ஜலம் அப்படியே கொட்டுறது. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்த மூத்த வானரர்களுக்கு வணக்கத்தை சொல்லி தர்பை புல்லின் மீது உட்கார்ந்துக்கிறான். மனம் முழுவதும் துயரம்தான். உயிரை விட தயாராக ஆகிட்டான். அவனை பார்த்த மற்ற வானரர்களின் மனமும் அப்படியே உடைஞ்சு போறது. அவர்களது கண்கள்ல சூடான கண்ணீர் அப்படியே பெருகிறது. சிலர் சுக்ரீவனை பழி சொல்றான், சிலர் வாலியை நினைத்து புகழறான். பழைய நினைவுகளை நினைச்சு மனசு இன்னும் அவளுக்கு கனத்து போச்சு. அங்கதன் எடுத்த முடிவை அறிந்த அனைவரும் நாமும் அவனுடன் சேர்ந்து உயிரை விடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்றான். தலைவனை விட்டு பிரிந்து வாழ விரும்பவில்லை. ஒருவருக்காக அனைவரும் உயிரை தியாகம் செய்ய தயாராகி விட்டனர். அவர்கள் நீரை தொட்டு ஆஜமனம் பண்ணி தர்ப புல்லை விரிச்சு சாஸ்திர முறைப்படி கிழக்கு நோக்கி அமர்ந்துகிறார். இது ஒரு சாதாரண உணர்ச்சியின் வெடிப்பு இல்லை. தாங்கள் எடுத்த முடிவை இறுதி விரதமாக கருதி ஒழுங்காகத்தான் நடத்துறார். அப்போ அங்கே அமர்ந்திருந்த போது இதுவரை நடந்த துயரமான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நினைவு கூற தொடங்குறார். ராமபிரான் அரசை விட்டு வனவாசம் சென்றது நினைவுக்கு வருது. தசரத மன்னர் மகன் பிரிவு துயரத்தில் உயிர் நீத்தது நினைவுக்கு வருது. ஜனஸ்தானத்தில் நடந்த கொடிய போர்களும் அரக்கர்களின் அழிவும் நினைவுக்கு வருது. சீதாதேவி ராவணனால் கடத்தப்பட்டதும் அவளை பாதுகாக்க முயன்ற ஜடாயு வீரமரணம் அடைந்ததும் நினைவுக்கு வருது. வாலி போரில் விழுந்ததும் அதன் பின் ஏற்பட்ட மாற்றங்களும் நினைவுக்கு வருது.
இப்படி அனைத்தையும் நினைச்ச போது ராமபிரானின் கோபம் பற்றிய எண்ணமும் அவர்களின் மனசுல வருது. சீதையை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பினால் என்ன ஆகும் என்ற பயம் அவர்களை முழுமையாக ஆட்கொண்டது. அந்த அச்சம், வருத்தம், விரக்தி ஆகிய அனைத்தும் ஒன்றாக கலந்த அந்த நிலையிலே வானரர்கள் அனைவரும் உறக்க பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரின் குரலும் அப்படியே துயரத்தால நடுங்கிறது. ஆனால் அந்த குரல்கள் ஒன்று சேர்ந்த போது அது ஒரு பேரொலியாக மாறிடுது. மலை சிகரங்களை போன்ற வலிமை மிக்க அந்த வானரர்கள் எழுப்பிய அந்த பெரும் சத்தத்தால் மலையின் குகைகளும் பள்ளங்களும் எதிரொலிக்கிறது. அந்த ஒளி எல்லா திசைகளிலும் பரவியது. இடியுடன் கூடிய கருமேகங்கள் வானம் முழுவதும் முழங்குவது போல அந்த மலை முழுவதும் அவர்களின் துயர குரலால் அதிர்ந்து போனது. அந்த இடம் முழுவதும் நம்பிக்கற்ற மனநிலை பரவி இருந்தது. யாருக்கும் எதிர்காலம் தெரியவே இல்லை. யாரும் வெற்றியை பற்றி பேசவே இல்லை. அனைவரும் தங்களது கடமை நிறைவேறவில்லையே என்ற வேதனையையே உணர்ந்தார்கள். அந்த வேதனையின் உச்சத்தில் உயிரையே தியாகம் செய்ய தயாராகி விட்டனர். தோல்வி நேரத்துல மனம் நம்பிக்கையை இழப்பது இயல்புதான். ஆனால் அதுவே இறுதி உண்மை அல்ல. பயமும் விரக்தியும் சேர்ந்தால் அறிவு மங்கித்தான் போகும். தர்ம பாதையில் நடப்பவன் கடைசி நொடியிலும் பொறுமையையும் நம்பிக்கையும் கைவிடக்கூடாது. இறைவன் அருளால் மிக பெரிய இருளுக்கு பிறகுதான் ஒளி உதயமாகிறது அப்படின்னு சொல்லி இந்த 55வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 56வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.